Hi friends, welcome to Puthiyathoar Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வாழைப்பூ வடை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைப்பூ, சிக்கன், கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாய், வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது ஊறிட்டு இருக்க சமயத்தில் இப்போது நம்ம சிக்கனையும் வாழைப்பூவையும் வேக வச்சுக்கலாம். இதையும் ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை அரைச்சிக்கலாம். அந்த வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சோம்னா அந்த மாதிரி ரெட் கலரில் வரும். அந்த லெவலுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடணும். வாங்க அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம அதை வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம வாழைப்பூவை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கங்க, அப்போ தான் ஒரு சாஃப்டான பதம் கிடைக்கும். சிக்கன் வாழைப்பூவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, மீதி உள்ள பொருட்கள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, சோம்பு, மஞ்சள் தூள், வரமிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்துடணும். அதுவும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. அதை பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கணும். மஞ்சள் கருவு போடக்கூடாது, வெள்ளைக்கருவை மட்டும்தான் போடணும். அப்போ தான் ஒரு சாஃப்டான பதம் நமக்கு கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை போடுறப்ப. வெள்ளைக்கருவை மாவை சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சோடு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் கொஞ்சோடு மஞ்சள் தூள் சேர்க்குறோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 5 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். எண்ணெயை நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இதை நம்ம கோலா மாதிரி கூட உருட்டி போட்டுக்கலாம். அப்பயும் இப்போ ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை வடை மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம வடை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொன்னிறம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வடையை திருப்பி போட்டுக்கலாம். தனித்தனியாக வருது பார்த்தீங்களா. திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடையோட செய்முறை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் வாழைப்பூ வடைக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை மைனஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.